மரியாதை, யாரும் அவங்க அப்பாவை கை நீட்டி கூட பேசிடக்கூடாதுங்கிற தன்மான உணர்ச்சி, இதெல்லாம் என் மேல வச்சிருக்கிற காதலை விட அவளுக்கு பெருசா தெரியுது. சிதம்பரம் மாமா ரொம்ப கொடுத்து வச்சவர். உயிரே வச்சிருக்கிற பொண்ணு பெத்து வச்சிருக்காரு. பாவி பொண்ணு ஒன்னே இல்லடா கரங்கடிக்கிறா. ஏன் பாட்டி, அப்பா மேல இவ்வளவு பாசமா இருக்கிற பொண்ணு புருஷ மேலையும் புள்ள மேலையும் எவ்வளவு பாசமா எவ்வளவு அன்பா இருப்பா சொல்லு. எனக்கு தான் அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சுல பாட்டி. மனசு நொந்து பேசுறியே, வேண்டாம்ப்பா. பாட்டி, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மாணிக்க வறுமையிலேயே பிறந்தான், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டான். ஆனா செல்வம் அப்படி இல்ல, வேலையே செய்யாம படிச்சு சொகுசா வளர்ந்துட்டான். அதனால மாணிக்கத்தை விட செல்வம் தான் யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவேன் பாட்டி. இப்ப இல்ல புரியுது நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலின்னு. என்னடா என்னமோ கிழவ மாதிரி வேதாந்தம் பேசுற? பேசாம வீட்டுக்கு போ. சினிமா, டிராமா, பீச்சு, கோயில்னு எத்தனையோ இருக்கு. அதையெல்லாம் மனசை செலுத்து. இந்த நொந்து போய் பேசுற பேச்ச இன்னையோட நிப்பாட்டு. சரி பாட்டி, கடைக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். மறுபடியும் சொல்லிடுறேன், இது மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம், சரி. இது ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம், சரி. இது காலையில டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. சரி, புரியுதா? பார்த்து சாப்பிட்டு சரி வரேன். நீர் தானா எங்கப்பா? வாங்கம்மா, என்ன விஷயம்? பொம்பளைங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? சரிதான். அத்தை வாங்க வாங்க. இந்தாம்மா தானோ, இந்தாம்மா மாவு, வெல்லம், இந்தாம்மா எண்ணெய். இந்த பாருமா தானோ, முறுக்கு அதிரசம் இது வரைக்கும் யாரும் சாப்பிட்டுக்க கூடாது, அந்த டேஸ்ட்ல இருக்கணும். டேஸ்ட் பத்தி கவலைப்படாதீங்க, சூப்பரா செஞ்சு தரேன். எப்போ வந்து வாங்கிக்கணும்? வேலை முடிஞ்சது நானே கொண்டு வந்து தரேன். சரிம்மா, இந்தாம்மா பணம். அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. ஏப்பா? இல்லம்மா, சொன்னாங்க எடுத்துட்டு போங்க. தானே சொல்லி தானே எடுத்துட்டு வந்தேன். இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எடுத்துட்டு போங்கம்மா. என்ன பேசுற நீ? அம்மா, நான் உங்களை எதுவும் சொல்லல, தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி புருஷன் இருக்கிற வரைக்கும் நீ உருப்படவே மாட்டேன். குடு. அத்தை ஏங்க, எதுக்கு அவங்க எடுத்துட்டு போக சொன்னீங்க? என்னடி இது? புதுசா என்ன சமையல்காரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள இருக்க கொஞ்ச நெஞ்ச மரத்தை வாங்க போறேன். கொண்டாடி சம்பாதிச்சதுல புரிச்சு உட்கார்ந்து சாப்பிட அவமானப்படுத்தணும், அப்படிதானே? உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, கோவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. ஓஹோ, தெரிஞ்சேதான் இப்படி எல்லாம் பண்றியா? கொழுப்புடி உனக்கு. இது ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்ல மாமா. ஏது பக்கத்து வீட்டுல காசை வாங்கிட்டு பலாரம் சுட்டு கொடுக்கறது கௌரவ குறைச்சலா தெரியல உனக்கு? ஏன் மாமா, நம்ம ஹோட்டல்ல வச்ச இடத்துல அதே மாதிரி தானே இதுவும். தனமா பேசாத, அது வேற இது வேற. நீயே வயிற்று பிள்ளைக்காரி, இந்த மாதிரி காசுக்கெல்லாம் வேலை செஞ்சு என்னையே இந்த நான் வேதனைப்படுத்துறேன். கோச்சுக்காதீங்க மாமா, மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சு. எத்தனை தடவை தான் உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சிருக்கிறது? அப்படி இல்லைன்னா அப்பா கிட்ட போய் அடிக்கடி வாங்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் வேண்டானதும். நீ 1000 காரணம் சொல்லு, அதை என்னால ஒத்துக்க முடியாது. வயிற்று பிள்ளைக்காரி இப்படி மாவு அரைக்கிறது, பலகாரம் சொல்றது, என்ன செடியில உட்கார்றது, என்ன தனம் இதெல்லாம்? என்ன